ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. அறிவியல் வர்சஸ் நம்பிக்கை, அதாவது உடல் நலம் குறித்து நம்ம தவறாக நம்பக்கூடிய 10 கருத்துக்கள் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மள பல பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்பிக்கையின் பேர்ல பல சுகாதார பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அது நம்மளோட உடலுக்கு நல்லதா கெட்டதா, அறிவியல் மூலமா இதுல என்னென்ன உண்மைகள் ரகசியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொளியில நாம பார்க்க போறோம். நம்ம யோகம் கம்பெனியில் 100% நேச்சுரலான மூலிகை பொருட்களை கொண்டு நிறைய ப்ராடக்ட் நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேச்சுரலான மூலிகை பொருட்கள் எல்லாம் நம்மளோட உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, அதோட நன்மைகள் என்ன, அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, இப்போ டிஸ்கவுண்ட்டில் என்னென்ன ஆஃபரில் கிடைக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அல்லது நீங்கள் ஆர்டரே என்னன்னு தெரிஞ்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் இமீடியேட்டாக ஆன்லைனில் அப்படின்னா www.zarira.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்ல போயிட்டு நீங்க எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அழகா ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். தவறாக நாம நம்பக்கூடிய 10 கருத்துக்கள்ல முதல் தவறான கருத்து என்ன அப்படின்னா, வெந்நீர் அதிகமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையும் அப்படின்னு நம்புறது தான். ஓகே, அதுக்கு அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகமா நீங்க சுடுதண்ணீர் குடிக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு செரிமானம் தான் மேம்படுமே தவிர கொழுப்புகள் கரையாது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. அதுக்கப்புறம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் அதிகமா எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி ரொம்ப அதிகமா பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உடல் எடை குறைஞ்சு ஜீரண சக்தி இந்த மாதிரி எந்த தொந்தரவுகளும் இல்லாம ரொம்ப ஜீரண சக்தி அதிகரிக்கிறதுக்குமே பயன்படும் அப்படின்னும் அறிவியல் சொல்லுது. அது மட்டும் இல்லாம சுடுதண்ணி அதிகமா எடுத்துக்கிறதுனால செரிக்லோஷனை அதிகப்படுத்துது. இதனால ஜீரண உறுப்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்காது. இதுதான் அறிவியல் உண்மை. சோ நம்ம இனிமேல் எதை நம்ப கூடாது அப்படின்னா, சுடுதண்ணி குடிச்சோம்னா கொழுப்பு கரைஞ்சிரும் அப்படிங்கறத இனிமேல் நாம நம்ப வேண்டாம். தவறான நம்பிக்கை 2, முடியை முறிக்க முடியுமானால் அது மீண்டும் வளரும். ஓகே, அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கறத பாத்திரலாம். முடியை முறிக்கவும் கடிக்கவும் முடி வளர்ச்சியில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரியே முடியோட அடியில் இருக்கக்கூடிய அந்த கொழும்பு வளர்ச்சியை தீர்மானிக்குது. அதாவது முடியை முறிக்க முடியும் அப்படின்னா அதே இடத்துல புதிய முடி வளர்றதில்ல, இது நிறைய தான் அதிகரிக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மட்டும் அறிவியல் சொல்லுது. தவறான நம்பிக்கையில 3வதா என்ன அப்படின்னா, முடி அதிகமா வளர்றதுக்கு மூட்டை அடியில் கண்டிப்பா எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, அதிகப்படியா நம்ம எண்ணெய் வச்சுக்கிறதுனாலதான் நரம்புகள், இரத்த ஓட்டம், முடியோட வேர்க்கால்கள் எல்லாமே வலுப்பெறும் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம நிறைய நமக்கு இந்த தலையில பொடுகு, அரிப்பு இந்த மாதிரி சில தொந்தரவுகள் ஏற்படாம இருக்கிறதுக்குமே கூட அதாவது நல்ல ஒரு தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும் இல்ல நல்லெண்ணெயா இருக்கட்டும், இந்த மாதிரி சுத்தமான எண்ணெய்களை நம்ம பயன்படுத்திட்டு குறிப்பிட்ட மணி நேரத்துக்கு அப்புறமே நம்ம நல்லா ஹேர் வாஷ் பண்ணி ஹேரை நல்லா பராமரிக்கிறதுமே கூட தலையில பொடுகு வேற ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படாம தடுக்கும் அப்படிங்கிறதையுமே அறிவியல் நமக்கு அறிவுபூர்வமா உணர்த்துது. தவறான நம்பிக்கை 4, அதாவது அதிகமான உணவு எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி செய்யலாம். ஆனா அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பா எனர்ஜியான உணவுகளை மட்டும் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி செய்யறது தான் நல்லது. அளவுக்கு அதிகமான உணவுகளை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி செய்யும் போது வாந்தி, மயக்கம், உடல் சோர்வு ஏற்பற்றும். இதுதான் அறிவியலோட உண்மை. தவறான நம்பிக்கை 5, அதாவது தூக்கத்துல பல்ல நெரிக்கிறவங்க அதிகமான மன அழுத்தத்துல இருப்பாங்க அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லைங்களா? சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸால கூட நம்ம பல்ல அப்படி கடிக்கலாம், அல்லது கொசு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பிரச்சனைகளால இருக்கலாம், அல்லது பல் கோணத்துல ஏதேனும் பிழை இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி நம்ம பல்ல நெரிக்கலாம், கடிக்கலாம் அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. இதுக்கு கரெக்டான ரெமெடி என்ன அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மட்டும்தான் இதுக்கு ரெமெடி அப்படிங்கிறது சயின்ஸோட கருத்து. அடுத்ததா தவறான நம்பிக்கை 6, டீ காஃபி அதிகமாக குடிக்க தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு அடிமையாயிருவோம் அப்படிங்கிறது. அதுக்கு சயின்ஸோட கருத்து என்ன அப்படின்னா, டீ காஃபி அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதுனால சோர்வு நீங்கும், உங்களுக்கு சுறுசுறுப்பா ஆக்டிவா நீங்க இருப்பீங்க அப்படின்னு தான் சயின்ஸ் சொல்லுது. அது மட்டும் இல்லாம இது பிளஸ், அடுத்து மைனஸும் சயின்ஸ் சொல்லுது. என்ன அப்படின்னா, டீ காஃபி ரொம்ப அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறதுனால தூக்கமின்மை தொந்தரவுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அதிகமான உடல் எடை ஏற்றம் கூட ஏற்படும் அப்படிங்கிறது சயின்ஸோட கருத்து. அடுத்ததா தவறான நம்பிக்கை 7,
வெங்காயம் வெட்டும்போது கண் கலங்கிறது, அதாவது நம்ம அழுவுறது நல்லது அப்படிங்கிறது நம்மோட கருத்து. சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, வெங்காயம் வெட்டும்போது நம்ம கண் கலங்குது இல்லைங்களா, அப்போ சல்ஃபரிக் ஆசிட் அந்த சேர்மங்கள் வந்து நம்மோட கண்களை பாதிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ரிட்ஜில் வெங்காயத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணலாம். இல்லைன்னா தண்ணியில் வெங்காயத்தை போட்டுட்டு அதுலேருந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அந்த காட்டமான தன்மை வந்து கண்களை பாதிக்காமல் உங்கள் கண்களுக்கு ரொம்ப சேஃப்டி அப்படிங்கிறது தான் சயின்ஸோட கருத்து. அடுத்ததா தவறான நம்பிக்கை 8. நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணும்போது அதிகமாக யூஸ் பண்ணாதான் பற்கள் ரொம்ப சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்மோட கருத்து. ஆனால் சயின்ஸோட கருத்து என்ன அப்படின்னா, அதிகப்படியான பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது புரோட்டீன் லேயரை இந்த பேஸ்ட் வந்து அழிச்சிரும். ஸோ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் கம்பல்சரி ப்ரஷ் பண்ணணும். மிளகு அளவு மட்டும்தான் எந்த பேஸ்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணணும். அதுதான் நம்மளோட பற்களுக்கும் பற்களோட அந்த எவறுகள் ஈறுகள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சயின்ஸோட சஜஷன். அடுத்ததா நாம நம்பக்கூடிய தவறான கருத்து 9. குளிர்காய்ச்சலுக்கு ஆன்டிபயோட்டிக் மாத்திரை போடலாம். இது வந்து நம்மோட கருத்து. சயின்ஸோட சஜஷன் என்ன அப்படின்னா, குளிர்காய்ச்சலுக்கு கண்டிப்பா ஆன்டிபயோட்டிக் உதவாது. பாக்டீரியா சம்பந்தப்பட்ட தொற்றுகள் ஏற்பட்டது அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணணும். அதை மீறி அன்னெசரியா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் சயின்ஸோட சஜஷன். அடுத்தது ஃபைனலுக்கு வந்தாச்சு. தவறான நம்பிக்கை 10. அதாவது மெழுகு தீயில் வரக்கூடிய அந்த புகை மூச்சு திணறலுக்கு நல்லது அப்படிங்கிறது நம்மோட சஜஷன். அதே சயின்ஸோட சஜஷன் என்ன அப்படின்னா, அதாவது நல்ல இயற்கையான மெழுகுத்தீயிலிருந்து வரக்கூடிய புகைகள் அளவோடு நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நல்லதுதான். அளவுக்கு மிஞ்சி நம்ம சுவாசிக்கும் போது இயற்கையா இருந்தாலுமே கூட நுரையீரலை பாதிக்கும், மூச்சு திணறலை கூட ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு நம்ம மாற்றா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சயின்ஸோட சஜஷன் அப்படின்னா, துளசி, எலுமிச்சை, எண்ணெய் வகைகள் இதெல்லாம் கலந்த நம்ம விளக்கு இல்ல கேண்டில் இந்த மாதிரி இயற்கை பொருட்கள் அதிகமா கலந்த மெழுகுவர்த்தியை நம்ம பயன்படுத்தும் போது எந்த ஒரு உடல் நல குறைவும் இருக்காது. இதுதான் உண்மை. என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா சயின்ஸ் வர்சஸ் நம்பிக்கை, நம்ம நம்பக்கூடாத 10 உண்மைகள் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்த்தோம். இந்த பதிவு கொஞ்சம் வித்தியாசமாகவும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இப்பதான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அதையெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரியே சிம்பிளான சூப்பரான சுவாரஸ்யமான ஒரு ஹெல்த் டிப்போட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம்.